இங்கே தாங்க வேலை. அதனால மார்க் பண்ணிக்குவாங்க பார்த்தீங்களா. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு வந்து அடிப்பாத்தம் கட்டுறதுக்காக காம்பவுண்ட் எடுக்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த மாமரமும் எடுக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கு மரம் இருக்குது, அந்த பாக்கு மரமும் எடுக்கணும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இருக்குது, கரண்ட் கம்பி பார்த்தீங்கன்னா இங்கேயே ஸ்டேவாக இருக்குது. இப்படி சுற்றி எடுத்தோன்னா வண்டி மரம் ஷேக் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஓகே. வேறு எதனா எடுக்கும்போது மரம் ஷேக் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக லைனில் டச் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். பார்த்து எடுத்துக்கலாம். இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. அந்த லைன்லேருந்து எடுத்த ட்ராக் எடுத்துகிட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 70 அடிக்கிட்ட இருக்கும். ஒரு அடி ஆழம் தான் வச்சு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இப்போது செகண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் எடுக்க வந்திருக்கேன். இந்த ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு ஃபுல்லாக எடுத்துகிட்டு உள்ளே தாங்க போகணும். ஒரு வழியிலே போட்டுட்டு ஃபுல்லாக ட்ராக் அடிக்க போகிறேன். ட்ராக் அடிச்சிட்டோம்னா அந்த வேலை வந்து முடிஞ்சிருங்க. அதே மாதிரி அங்கே 2 மரம் ஒன்று எடுக்கிறது இருக்குது. அந்த மரமும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ தள்ளிட்டோம்னா அதை எடுத்து மாற்றிட்டு திரும்ப மண்ணள்ளி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு தான் ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும். ஸோ வேலை முடிச்சதுக்கப்புறம் தள்ளி போட்டுட்டோம்னா தூக்கி போட்டு போயிடலாம்ல. ஸோ அதுக்காக தான். வேலை ஃபுல்லாக முடிஞ்சதுங்க. ஸோ லாஸ்ட்டாக மண்ணெல்லாமே எடுத்து போட்டுட்டு ட்ராக் அடிச்சுருக்கேன். மரமும் பார்த்தீங்கன்னா தள்ளியாச்சுங்க. மாமரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆணி வேறு அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்குது வேறு. அதனால் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2வது சைட்டுங்க. அது தரை வந்து பார்த்தீங்கன்னா செருக்கோட்டில் ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 2 வெட்டுகள் மட்டும் வெளியே தர அளவுக்கு வச்சுருக்காங்க. மண்ணடி போட்டு மேலே ஏற முடியாது. ஏன்னா இது கட்டி வந்து 3 நாள் தான் ஆகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா மேலே ஏறணும். சப்போஸ் கல் ஏதாச்சும் ஷேக் ஆகிடுச்சுனா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருந்தே சைடு கொட்டலான்னு இருக்கேன். அப்படி இல்லைனா இப்போ இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மண் எடுத்து இந்த பாக்ஸில் போட்டுட்டு சைடு கூட்டிட்டு திரும்ப இந்த சைடு எடுத்து அப்படியே உள்ளே போட்டலான்ற பிளானுங்க. அங்கே எப்படி சைடு பார்க்கலாம். வணக்கம் கைஸ். பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு சைட்டு முடிச்சாச்சு. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரோடு வேலை. இப்போ வந்து செகண்ட் சைட்டுக்கு வந்திருக்கோம். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் இருக்குங்க. ஃபவுண்டேஷனில் உள்ள சேரு கொட்டு மண்ணை போட்டு சேரு கொட்டுற வேலை. பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் ஆகுது. கல்லை வந்து கட்டிட்டு வெட்டுகள் வச்சு கட்டியிருக்காங்க. மேலே ஏற்ற முடியாது, பெல்ட்டும் போடல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மண் மட்டும் அள்ளி போட்டுட்டு அப்படியே சேரு கொட்டுற வேலை. அது மட்டும் இல்லாமல் வீடும் வேறு இடிக்கிறது இருக்குது பக்கத்துலேயே. அந்த வீடும் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்கை எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். ஏன்னா வண்டி வந்து உள்ளே ஏற்றோம்னா கல் சப்போஸ் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வண்டி வெளியே நிறுத்திட்டு சேரு கூட்டிட்டு அள்ளி போட போகிறேன். கை எட்டாத இடத்துலலாம் ஃபுல்லாக சேரு கூட்டி அள்ளி போட போகிறேன். ஏன்னா அது நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வண்டி உள்ளே ஏற்ற முடியாமல் நமக்கு சேரு கூட்டுறது. வண்டி உள்ளே ஏற்றுனோம்னா தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த பெல்ட்டை பார்க்கணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து எந்த இடத்துல கல் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணும். அது இல்லாமல் நம்ம வெளியே இருந்து போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே எப்படி சேரோட சொல்லி பார்க்கலாம்.
3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேலைங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் முடியலை. தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா சைட்டுக்காரங்கிட்ட சொல்லியாச்சு, டைமிங் ரொம்ப அதிகமாகும். ஏன்னு கேட்டாங்க, இந்த மாதிரி தண்ணி ஸ்லோவாக வரதுனால பார்த்திங்கன்னா சரி கூட்டி அள்ளி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டைமிங் ஓவர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால். ஸோ ஒரு ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட இப்படி தான் இருக்குது, சின்ன மோட்டர் தான், ஸோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோட சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போயே வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் கிட்ட ஆகுது. இல்லைனா இன்னமும் சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்து வேலை தாங்க இது. பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் உள்ள நம்ம ஏற்றவே இல்லை வண்டியை. ஸோ ஃபுல்லாகவே வெளியே இருந்து சேறு கூட்டியாச்சு. கையட்டாத்த இடத்துலாம் ஃபுல்லாகவே சேறு கூட்டி அள்ளி போட்ட உடனே எல்லாமே எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அந்தந்த இடத்துக்கு எல்லாமே தானாக போயிடுச்சு. ஸோ சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு. தண்ணி இல்லாதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது, இல்லைனா இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும் வேலை. வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு தாங்க அடிக்க வந்திருக்கோம். இப்போது கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6:45 ஆகுது. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணிக்கு வேறு சைட்டுக்கு ஒன்று போகணும். ஸோ ஜஸ்ட் அந்த வீட்டை மட்டும் இடிச்சு விட்டா போதும் அப்படி சொன்னாங்க. இது வந்து நேற்று செஞ்ச வேலைக்கு பார்த்துதாங்க வேலை. அதனால இந்த வீட்டை மற்றபடி இடிச்சிட்டு வேறு சைட்டுக்கு ஏற்றணும். அதுக்காக இன்னும் சீக்கிரமாக வந்திருக்கு.
பார்த்திங்கன்னா இது வந்து 67 வருஷம் பழமையான ஒரு மண் வீடுங்க. இந்த ஒரு செக்ஷன் மட்டும் நிறுத்த சொல்லியிருக்காங்க, அது என்னென்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மண்ணிலே கட்டின வீடுங்க. பார்த்திங்கன்னா இன்னும் கல் கூட இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா வண்டி ஏறி தான் உடச்சேன், டீத்தில் உடச்சது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உடஞ்சிருக்கு. அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே ட்ராக் அடித்து உடச்சிருக்கலாங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது கல். அதனால தான் இத்தனை வருஷமாக நின்று இருக்குங்க. இவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே புது வீடு கட்டிட்டு அங்கே போயிட்டாங்க. ஸோ பழைய வீடு இது இடிகிற மாதிரி இருக்குது, ஸோ இடிச்சு விட்ருங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுக்காக இடிச்சு வந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துலேயே எல்லாத்தையுமே இடித்து முடிச்சு போயாச்சுங்க. வண்டி அங்கே நிற்குது, நேற்று வேலை செஞ்ச இடமா அங்கே தான் இருக்குது. அங்கே அடுத்த சைட்டு என்ன சொல்லிட்டு பார்க்கலாம்.